ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டில் இருந்த மொத்த ஆட்களையும் சுதாகர் விரட்டி அடிச்சிட்றாங்க. அந்த நேரத்தில் பாக்கியா வீட்டிற்கு வந்ததும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்கிறாங்க. ஜெனி, ஜெலியன், ஈஸ்வரி 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இனியா வெளிநாட்டிற்கு ஹனிமூன் போவது பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீட்டிற்கு எழில் மற்றும் பாக்கியா 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ எழில், அந்த ரெஸ்டாரண்ட்டு உன்னுடையதாம், அதை லீகலாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எழில். ஆனால் எழில்கிட்ட பாக்கியா எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து வம்பிழுப்பது போல் பேசிகிட்டு இருக்கா. நம்மெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பாரிஸ்க்கே போனதில்லை, ஆனால் இனியா இப்போது வெளிநாட்டுக்கு பாரிஸ்க்கு போக போகிறா, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறாளாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது பாக்கியா அமைதியாகவே இருக்காங்க. ஈஸ்வரி பாக்கியாட்ட கேட்குறாங்க, அவ்வளவு ஆக்ரோஷமாக கிளம்பி போனேயே, இப்போ எங்கே போயிட்டு வர்றேன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. எழிலிடம் அவளை எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி. ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் வர்றோன்னு எழில் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி, ரெஸ்டாரண்ட்டை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணினேன், இப்போ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தானாக போயிட்டு வர்ற, எப்படி இருந்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு நீ தான் கவனிக்க போகிற, அதுக்காக எவ்வளவு எல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஈஸ்வரி. என்னுடைய ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பற்றி நான் யாரிடமும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனி பாக்கியா கிட்ட இனியா வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போவதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா, அப்படியா, சரி, சந்தோஷமாக போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு கிளம்ப, அதை பார்த்துட்டு ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிகிட்ருக்காங்க. அப்போ எழில் ஈஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, அப்பா பிஸ்னஸில் உடைஞ்சு போயிருந்தப்ப நீங்கள் அவருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க, அவருடைய தப்பால் தான் அவருடைய பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. ஆனால் இப்போ அம்மா நிலைமை அப்படி கிடையாது, அவங்களோட அனுமதி இல்லாமல் அவருடைய பிஸ்னஸை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க எழில். அதற்கு வழக்கம் போல் ஈஸ்வரி எழிலை திட்டுறாங்க. பிறகு அடுத்த நாள் காலையில் பாக்கியா வீட்டிற்கு இனியாவும் அவருடைய கணவர் நிதிஷும் வர்றாங்க. அப்புறமா பாக்கியா கிட்ட இனியா சொல்லிகிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போவதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இனியாவிடம், நீ சந்தோஷமாக இருக்கியா, உன்னை அவங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு இனியா, எப்போ பார்த்தாலும் இதையே தான் கேட்டுட்ருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாக்கியா சொல்லி சமாளிச்சிட்றாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இனியா கிளம்பிடுறாங்க. இனியா கிளம்பி போனதும் பாக்கியா அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே சுதாகர் ஏற்கனவே வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு பாக்கியா அமைதியாக இருக்காங்க. பாக்கியாவை பார்த்துட்டு சுதாகர் சொல்கிறாங்க, இன்றைக்கி மதியத்தோட ரெஸ்டாரண்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்னா, இங்கே நிறைய வேலை நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இனி என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஆட்கள் தான் இங்கே வேலை செய்வாங்க, இனி எங்களுடைய ஆட்கள் தான் வேலை பார்ப்பாங்கன்னு சுதாகர் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க. நீங்கள் கம்பெனியின் பெயர் மட்டும்தான் மாறுன்னு சொன்னீங்க அப்படின்னு பாக்கியா கேட்டிருக்காங்க. அதுக்கு, இல்லை, நிர்வாகம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதில் சில சிக்கல்கள் இருக்குது, அதனால் நீங்கள் வேணும்னா இங்கே மேனேஜராக வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு சம்பளம் தர்றேன், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு கேட்டு வந்த போது எனக்கு கொடுத்துருந்தா காசு வந்திருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்காது, இப்போ உங்களுக்கு பணமும் இல்லை ரெஸ்டாரண்ட்டும் இல்லை அப்படின்னு சுதாகர் திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நினச்சாலும் பாக்கியா சொல்கிறாங்க, இப்போ நினச்சாலும் உங்கள்கிட்ட இருந்து நான் பணம் வாங்க முடியும், எனக்கு பணம் வேணும், ஆனால் நான் கேட்பதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க பாக்கியாட்ட, என்கிட்ட நீங்கள் பணம் கேட்க முடியாது, உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும், உங்கள் பொண்ணோட பேரில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது, உங்கள் பொண்ணுக்கிட்ட பணத்தை கேட்குற அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்தவர்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சுதாகர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க பாக்கியா. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.